இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 வகையான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி இது போன்ற கோர்ஸ்களில் படிக்கிறதுக்கான 4 வகையான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதில் இந்தியாவில் மொத்தம் 57 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 57 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எந்தெந்த யூனிவர்சிட்டி, எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. இந்த 3 யூனிவர்சிட்டி ஆந்திராவில் இருக்குது. அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி, அருணாச்சல் பிரதேஷ். அசாமில் 2 யூனிவர்சிட்டி இருக்குது, அசாம் யூனிவர்சிட்டி அண்ட் தேஷ்பூர் யூனிவர்சிட்டி. பீகாரில் 4 யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. தேர்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி. சத்தீஸ்கரில் குரு காசிதாஸ் விஸ்வவித்யாலயா, இந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இருக்குது. டெல்லியில் 7 யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஜாமியா மிலியா இஸ்லாமியா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ இந்தியாவிலேயே அதிகப்படியான சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உள்ள ஸ்டேட் டெல்லி தான். குஜராத்தில் 2 யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத் அண்ட் காட்டி சக்தி விஸ்வவித்யாலயா. ஹரியானாவில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா. ஹிமாச்சலில் ஒன்லி ஒன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர். ஜார்க்கண்டில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட். கர்நாடகாவில் ஒன்று, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா. கேரளாலேயும் 1, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. லடாக்கில் 1, சிந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. மத்திய பிரதேஷ் 2, டாக்டர் ஹரிசிங் கௌர் விஸ்வவித்யாலயா, இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி. மகாராஷ்டிரா ஒன்லி ஒன், மகாத்மா காந்தி அந்தர்சியா ஹிந்தி விஸ்வவித்யாலயா. மணிப்பூரில் 3 யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, மணிப்பூர் யூனிவர்சிட்டி, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. மேகாலயா 1, நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி. மிசோரம் 1, மிசோரம் யூனிவர்சிட்டி. நாகாலாந்து 1, நாகாலாந்து யூனிவர்சிட்டி. ஒடிசா 1, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா. புதுச்சேரி 1, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. பஞ்சாப் 1, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப். ராஜஸ்தானில் 1, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான். சிக்கிமில் 1, சிக்கிம் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் 2 யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி. தெலுங்கானாவில் 4, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி, மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி. சமக்கா சரக்கா சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். திரிபுராவில் ஒரு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, திரிபுரா யூனிவர்சிட்டி. உத்தரப்பிரதேஷ் இதில் 6 இருக்குது, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, ராணி லட்சுமிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத். ஸோ இந்தியாவில் 2வது அதிகப்படியான சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உள்ள ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ். உத்தரகாண்டில் ஒரே யூனிவர்சிட்டி தான், ஹேமாவதி நந்தன் பகுகுணா கக்ர்வால் யூனிவர்சிட்டி. வெஸ்ட் பெங்காலில் விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி. டோட்டலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான். ஏறக்குறைய ஒரு 57+ யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சியூடி எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போக முடியும். இந்த சியூடியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் கொடுத்து அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நன்றி. மற்ற யூனிவர்சிட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.